ஹாய் நண்பர்களே, எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் டாக்டர் கே சதீஷ்குமார் அண்ட் வெல்கம் டு மை S1 TV யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வயக்ரா டேப்லெட் லைஃப் லாங் எடுக்கலாமா? ஸோ அப்பப்போ எடுத்துனே இருக்கலாமா? கண்டினியூ ஒரு 15 days ஒன்ஸ், 1 month ஒன்ஸ் எடுக்கலாமா? ஸோ எனக்கு ப்ராப்பராக எரெக்ஷன் இல்லை சார். ரீசெண்ட் டைமில் சில நண்பர்கள் இந்த கேள்வி கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் இந்த வயக்ரா டேப்லெட் கண்டினியூ எடுக்கலாமா லைஃப் லாங்? ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா? ஸோ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக கிளியராக உங்களுக்கு புரிய மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம சேனல் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணால் ஸோ கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம். ஸோ கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கன் இருக்கும். ஸோ கிளிக் பண்ணி ஆக்டிவேட் பண்ணுங்கள். நான் போன வீடியோ கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் உங்களுக்கு புரியும். இன்னும் டாபிக் உள்ள போனால், வயக்ரா டேப்லெட் லைஃப் லாங் யூஸ் பண்ணலாமா? சில பேர் கேட்டாங்க. ஒன்று பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இங்கே நவ்வே ஜென்ரேஷனில் லாட் ஆஃப் பீப்புள் ED எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன், ஆணுறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆகலை, விரப்பை தன்மை கம்மியாக இருக்குது, அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகலை ஆணுறுப்பு. ஸோ இந்த டேப்லெட் எடுக்கலாமா? சில பேர் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் லோ ஏஜ். நான் கால் பண்ணி, ஸோ எனக்கு நிறைய பேர் கால் பண்ணிட்டு பேசிட்டே இருப்பாங்க. நான் கன்சல்டேஷன் எடுக்கும்போது நான் பேசும்போது, சார் எனக்கு 18 ஏஜ், ஆணுறுப்பு சரியாக ஸ்ட்ராங் ஆக மாட்டேங்குது, எனக்கு 25, 30, 40. ஸோ ஓல்ட் ஏஜ் அப்படின்னா உங்களுக்கு ஏஜ் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு 40, 50, 60. ஸோ இந்த ஏஜில் இருக்கும்போது சில ஃபிசிக்கலாக கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் வீட்டில். ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்கலாம், ஸோ ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கலாம் லைட்டாக. ஸோ அந்த மாதிரி டைமில் எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்போவும் கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். பட் யங் ஏஜில் ஒரு 20, 25, 30, 35 பிலோ, இந்த ஏஜில் இருக்கும்போது மேக்ஸிமம் இந்த வயக்ரா பில்ஸ் அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். எதனாலனா, ஒன்ஸ் நீங்கள் இந்த டேப்லெட் எடுக்கும்போது ஸ்டார்டிங்கில் பெரிய மேஜராக இஷ்யூ இருக்காது. ஸோ போகும்போது கண்டினியூ எடுக்கும்போது ஒரு 6 months ஃபஸ்ட்டில் லோ mg, தென் ஆஃப்டர் டோஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். டோஸ் ஏறும். ஸோ ஏறும்போது சில இதில் உங்களுக்கு ஹை டோஸ் எடுத்தால் கூட உங்களுக்கு ப்ராப்பர் எரெக்ஷன் வராது, ஆணுறுப்பு ஸ்ட்ராங் ஆகாது. அது ஒரு ஆர்டிஃபிஷியல் எரெக்ஷன். உங்களுக்கு நேச்சுரல் எரெக்ஷன் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எப்போ அந்த ஃபீல் வருதோ, ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த எரெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரணும். சில ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி அந்த ஆணுறுப்பு ஸோ நேச்சுரலாக எரெக்ட் ஆகணும். அப்படி இல்லாமல் நீங்கள் ஆர்டிஃபிஷியலாக எரெக்ட் பண்ணும்போது ஸோ அதோட நேச்சுரல் எரெக்ஷன் லாஸ் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இது கூட சில காம்ப்ளிகேஷன்ஸ் கூட இருக்கலாம். ரீசெண்ட் டைமில் ஒரு பேஷண்ட் எனக்கு ஒரு பேஷண்ட் எனக்கு கால் பண்ணி, சார் எனக்கு வயக்ரா பில்ஸ் எடுத்தேன். ஸோ மேக்ஸிமம் இந்த டேப்லெட் எடுக்கும்போது நியர் டாக்டர் ஒரு வாட்டி கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்கா? ஸோ அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க மேக்ஸிமம் இந்த டேப்லெட் அவாய்ட் பண்ணிக்கோங்க, யூஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த ஹைப்பர் டென்ஷன் ஆகட்டும், சில ஹார்ட் டிசீஸ் இருந்தாலும் இது எடுக்காதீங்க. ஓகேவா? ஸோ ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருக்குது, ஃபிட்டாக இருக்குது, அப்படி எடுத்துக்கலாம். அது யார்? ஸோ ஒரு 45, 50 ஏஜ், ஒரு 60 மேலே. ஸோ அந்த வயசு இருக்கும்போது அப்போ எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம் லோ mg. அது டாக்டர் அட்வைஸ் எடுத்துக்கோங்க, ஹெல்த் கண்டிஷன் பார்த்துட்டு. ஓகேவா? இல்லைன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இது எடுக்கும்போது சில டைமில் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கலாம். கண்ணு கொஞ்சம் பர்னிங் இருக்கலாம், தலை சுற்றுற மாதிரி இருக்கலாம், ஸோ ஒரு வாட்டி தலைவலி இருக்கலாம், ஸோ பாடி பெயின்ஸ் இருக்கலாம். ஸோ சின்ன கண்டிப்பாக காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டேப்லெட் லைஃப் லாங் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ யங் ஏஜில் இருக்கும்போது ஒரு 25, 26, 27 கம்ப்ளீட்டாக எரெக்ஷனே இல்லை, ஒரு வாட்டி நியர் டாக்டர் கன்சல்ட் பண்ணி, இல்லைன்னா நம்ம வீடியோஸ் நம்பருக்கு கால் பண்ணி, ஸோ என்ன ப்ராப்ளம் என்ன இருக்குது டயக்னோஸ் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்து கண்டினியூ. அப்போக்கு ப்ராப்ளம் வரணும், எப்பயாச்சும் ஒரு வாட்டி எடுத்துக்கலாம். பட் அது கூட சஜஸ்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், அது கூட அட்வைஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ சில பேர் கேட்டாங்க இந்த வீடியோவில், உங்களுக்கு புரிஞ்சு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல டாப்பிக்கோட முன்னாடி அது வரைக்கும் எல்லாருக்கும் வணக்கம்.